மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ் சினிமாவில் இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை, எதிர்மாறியான ஒரு பேட்டியை யாருமே பார்த்துருக்கவே மாட்டாங்க. அது என்ன பேட்டி அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஜெயம் ரவி அப்புறம் ரவி மோகனாக மாறி இருக்கிற நம்ம ஜெயம் ரவியோட அந்த பேட்டி தான் இன்றைக்கு சினிமா உலகம் மட்டுமல்லாமல் சாமானிய மக்களையும் ரசிகர்களாக இருக்க சினிமா ரசிகர்களை தாண்டி எல்லாரையுமே ஒரு மிகப்பெரிய அழுத்தத்துக்குள்ளும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளும் ஆக்கியிருக்கிற அந்த பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிக மிக ரொம்ப சோகமாக நேரலையில் அவர் ரொம்ப கதறி அழுது கண்ணீர் விட்டு, இந்த மாதிரியான ஒரு சோகத்தை என் வாழ்நாளில் நான் சந்திச்சதே கிடையாது, இனிமேல் நான் சினிமாவிலே நடிக்க மாட்டேன், என்னுடைய கெரியரை நான் முடிச்சுக்க கூட தயங்க மாட்டேன், ஆனால் இதற்கு காரணமான எல்லாரையும் முடிச்சுட்டு தான் என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுப்பேன்ற மாதிரி மிக மோசமான ஒரு விஷயத்தை, மிக அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை ரவி மோகன் சொல்லியிருக்கிறார். ஏன் அந்த விஷயத்தை அவர் இப்போது சொன்னார்? ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரவி மோகனுக்கும் அவருடைய மனைவி, காதல் மனைவி ஆர்த்திக்குமே இடையில கருத்து வேறுபாடு, டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுவரை அவர்களுக்கு விவாகரத்து கிடைக்கல. இதுக்கு இடையிலேயே ரவி மோகன் கெனிஷான ஒரு பாடகி, அவர்களோடு அவங்க லிவிங் டுகெதர்ல இருக்காங்க, நல்ல நட்பா இருக்காங்க, எப்படியோ ஒரு தகவல் இருந்தது. அவங்க ரெண்டு பேருமே ஜோடியாக ஒரே நிற உடை அணிந்து ஒரு திருமணத்துக்கு போகும்போது பெரிய வைரலாச்சு அந்த விஷயங்கள்லாம். அதுக்கு பிறகு ரவி மோகனுடைய சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை ஃபுல்லாக அண்டர்டேக் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லா வழிகாட்டுதலையும் செய்தது கெனிஷா தான். அவங்க நிறைய ஊர்களில் பாட்டு பாடுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில ரவி மோகன் இடையில ஒரு 2-3 மாதம் ஆளே காணாமல் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அப்புறம் திரும்ப அவர் இல்லை, நான் விவாகரத்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கு. இதுவரை அவர்களுக்கு கிடைக்கல. ஆனால் அவங்க பசங்க மேல அவர் ரவி மோகன் எப்பவுமே பயங்கர வாசமா இருப்பார், பயங்கர அன்பா இருப்பாரு. ரவி மோகனோட பழகியவர்கள், ரவியோட பழகின எல்லாருக்குமே தெரியும், ரவி ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர். அந்த மாதிரி அவ்வளவு ஒரு மென்மையான மனிதரை பார்க்கவே முடியாது. எதற்குமே அதிர்ந்து பேச மாட்டாரு, கோவப்பட மாட்டாரு, எதுவுமே செய்ய மாட்டார். அவ்வளவு ஒரு பயங்கர, அவருக்கு எவ்வளவுதான் துரோகம் பண்ணாலும் சரி, எவ்வளவு தூரம் அவரை தவறுதலான தப்பா செய்தி போட்டா கூட ரொம்ப அழகா அதை சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணக்கூடிய ரொம்ப மென்மையான ஒரு மனிதர் தான் ரவி. ரவிட்ட பழகினவங்களுக்கு தெரியும், நான் பழகியிருக்கேன், அதனால எனக்கு தெரியும் அவருடைய அன்பு எப்படி, அவங்க அப்பாவுடைய அன்பு எப்படி, அவங்க அண்ணனுடைய அன்பு எப்படி. ஏன்னா அந்த குடும்பமே ரொம்ப மரியாதையான குடும்பமா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சோகம் கடந்த இந்த டைவர்ஸ் பிரச்சனை வந்ததுலேருந்தே சோகம் இழையோடிக்கிட்டு இருக்கு. யார் மீது தப்பு அப்படின்றத தாண்டி இப்போ ஆக்சுவலாங்க நீங்க காதல் திருமணம் செய்தா கூட மனம் ஒத்து போகல அப்படின்னு சொன்னா பிரிவதுதான் மகிழ்ச்சி. உதாரணத்துக்கு நீங்க தனுஷ் ஐஸ்வர்யா எடுத்துங்க, அவங்க காதல் திருமணம் தான். உச்ச நடிகராக இருக்கிறாரு தனுஷ், சூப்பர் ஸ்டாருடைய மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல இன்னைக்கு பெரியவர்களா வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டது என்னன்னே தெரியுது. இன்னும் சில ஆண்டுகள் ஆனா தனுஷ் பையனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அந்த அளவுக்கு பெரியவர்களா வளர்ந்துட்ட பிறகு அவர்களுக்குள்ள ஒரு மனப்பிரிவு. அவங்க அழகா டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்க, மனமொத்து பிரிஞ்சிட்டாங்க. யாரும் யாரு மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கல. அவருடைய போஸ்ட் விஷயம் என்ன இருந்தது, பாஸ்ட் விஷயம் என்ன இருந்தது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, டிடெக்டிவ் ஏஜென்சி விஷயம் தேடல, எதுவுமே நடக்கல, பிடிக்கல, பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் அந்த தனுஷும் ஐஸ்வர்யாவும் அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா ஒன்னா சேர்ந்துடுறாங்க. சினிமாவில் இது ரொம்ப அரிது. சினிமாவில் இதெல்லாம் நம்ம ரொம்ப பெரிய விஷயங்களா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ள பெரியவங்களுக்குள்ள பிடிக்கல, குழந்தைங்க என்ன பண்ணும்? அப்ப அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏன் இந்த ஃபேமிலிக்குள்ள நடக்காம போச்சு அப்படின்ட்டு தான் பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். இதோட அடுத்த ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் 2 பேரும் காதல் திருமணம், 2 சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, குழந்தை ஒன்னாவே படிச்சவங்க. ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் மனம் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு அழகான குழந்தை பிறகுது. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மன வேறுபாடு, ஏதோ ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனை போக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தோடைய பர்சனல் லைஃப் நான் பேசுறதே கிடையாது. ஏன் இதை நம்முடைய நேரலுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு கதாநாயகன் கண்ணீர் விடுறாரு. சினிமாவில தான் அவர் கண்ணீர் விட்டு கதறி அழுதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா நிஜத்திலேயே அவர் கண்ணீர் விடுறாரு. நான் கையை அறுத்துக்கிட்டேன், கையை வெட்டிப்பேன், நான் இறந்து போயிடுவேன், செத்து போயிடுவேன், நான் சாகணும் என்பதுதான் அவருடைய விருப்பம். யார் விரும்புறாங்க? காதல் மனைவி விரும்புறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர்கள் அவ்வளவு அந்யோன்யமா இருந்தவருடைய விளைவு 2 பசங்க. அந்த பசங்க இன்னைக்கு வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். அவர்களை என்னை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, என்னை சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க. நான் என் பிள்ளைங்களோட விளையாடி நான் செஸ்ல தோத்து போவேன், என் பையன் ஜெயிக்கணும்னு நான் தோத்து போவேன்னு ஒரு ஹீரோ, வெற்றி பெற்ற ஹீரோ சொல்றது எவ்வளவு பெரிய அழுத்தமான விஷயம், எவ்வளவு வலியான ஒரு விஷயங்க. இதை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டங்க. அப்ப ஆர்த்தி சைட்ல தப்பு ஃபுல்லா அவங்க பேர்ல தான் இருக்கா? நான் யாரையும் குற்றம் சாட்ட விரும்பல, யார் மீது தவறு இருக்குன்னு நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல, அது அவருடைய குடும்ப விஷயம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்த பேசுவதை விட ஊடகங்கள் நிறைய பேசிட்டாங்க, வாய்க்கு வந்த மாதிரி நிறைய பேசினாங்க. ஏதோ இவங்களே பக்கத்துல இருந்து பார்த்து பக்கத்து ரூம்ல நடந்ததை இவங்களே ரூம்ல கண்ணாடி கதவை வச்சு உள்ள என்ன நடந்தது பார்த்த மாதிரியே நிறைய பேர் பேசினாங்க. அப்போது கூட எதுவுமே ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு இந்த மாதிரி கண்ணீர் விட்டு நான் சினிமா விட்டு போறேன்னு சொல்லவே இல்லை ரவி. ஆனால் இப்போது சொல்லி இருக்கிறார். அதற்கு ரீசன் என்னன்னா, இன்றைக்கு ரவி பேசியிருக்கிறார், நேற்றுக்கு கெனிஷா பேசினாங்க, ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. என்னை யாருமே புரிஞ்சுக்கல, பெண்ணியம்னா என்னங்க, நான் இந்த ஊரை விட்டே நான் போறேன், நான் இதுவரை நல்ல ஒரு தெரபிஸ்டா இருந்திருக்கிறேன், நல்ல ஒரு நண்பரா இருந்திருக்கிறேன், ஒரு நண்பியா இருந்திருக்கிறேன், நான் ஆலோசனை கொடுத்திருக்கேன், அவருடைய சோகமான நேரங்கள்ல, துக்கமான நேரங்கள்ல, துயரமான நேரங்கள்ல நான் கூட இருந்து ஆறுதல் படுத்திருக்கேன், இது மட்டும்தான் நான் பண்ண விஷயம், என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி அவர்கள் கண்ணீரோடு வீடியோ வெளியிட்டு அவங்க நான் அந்த ஊரை விட்டே போறேன்ட்டாங்க. கெனிஷா நேற்றுக்கு அந்த வீடியோ பயங்கர வைரலா போச்சு. என்னை அழுத்தி என்னை இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க. அதற்கு பிறகு இன்றைக்கு எல்லா ஊடகத்தையும் அழைச்சார், அவசர அவசரமா ரவி அழைச்சு இந்த விஷயத்த பேசுறார். ஆர்த்தி மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டுறார். தன்னுடைய எக்ஸ் லைஃப்ல நான் என்னெல்லாம், எனக்கு ஒரு நிமிஷம் கூட மகிழ்ச்சி இல்லை அந்த குடும்பத்துல. எங்க அப்பா அன்னைக்கே சொன்னாரு, இந்த குடும்பம் வேணாம், இந்த திருமணம் வேணான்னு சொன்னாரு, என் குடும்பம் வேணான்னு சொன்னாங்க, அச்சத தலையில போடும்போது நீ நாசமா போவியன்னு தான் போட்டிருப்பாங்க போல இருக்கு, என் வாழ்க்கை நாசமா போயிருச்சு, என் சொத்து பத்து அத்தனையும் நான் சம்பாதித்த அனைத்தையுமே நான் அவங்களுக்காக விட்டு கொடுத்துறேன், எனக்கு ஒரு அக்கௌண்ட் கூட கிடையாது, ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான், நான் எங்கேயாவது கார்டை ஸ்வைப் பண்ணனா அவங்களுக்கு மெசேஜ் போவோம், என்ன பண்ணிருக்க, யாரு கொடுத்த, என்ன செலவழிச்சேன்னு கேள்வி வரும், நான் சூழ்நிலை கைதியாக தான் இருந்தேன், மோசமான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருந்தேன், நான் தளத்திற்கு தெரிச்சு ஓடி வந்தேன் அப்படின்னு ஒரு கதாநாயகன். திரைப்படங்கள்ல அவர் வெற்றி பெறுகிற கதாநாயகனா இருக்கிறார், திரைப்படங்கள் அவர் வில்லன்களை அடிச்சு பறக்க விடுற கதாநாயகரா இருக்கிறார், பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு, பல தயாரிப்பாளர்களை வாழ வச்சிருக்கிறாரு. இன்றைக்கும் ஜெயம் ரவி அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய மார்க்கெட், அவருக்கு மரியாதை இருக்கு, ஒரு அழகான பப்ளியான ஒரு ரொம்ப சாஃப்டான பர்சனாக இன்றைக்கு அடையாளப்படுத்தப்படுறாரு. இன்னைக்கு எல்லார்கிட்டையும் அன்பா இருக்காரு. ஹீரோக்கள் ஒரு ஹீரோ லவ் பண்றதே கிடையாது, ஆனால் பல ஹீரோக்கள் ஜெயம் ரவியை லவ் பண்ணுவாங்க. என்ன ரீசன் தெரியுமா? லவ்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அதான் அன்பு, அது எல்லாருக்கும் வராது. எமோஷனல் ஆனார். அவருடைய கம்பெனி, சினிமா கம்பெனி ஆரம்பிக்கும் போது கார்த்தி பேசின வார்த்தையெல்லாம் அவர் எமோஷனல் கண்ணீர் விட்டார். ஆனால் அது ஆனந்த கண்ணீர். ஏன்னா பொய் பேசவே தெரியாதுங்க ரவிக்கு. அவன் யாரையுமே கஷ்டம் கொடுக்க மாட்டான், யாரையுமே அவன் கஷ்டப்படுத்தி பார்த்ததில்லை அப்படின்னு இன்னொரு ஹீரோ, வளர்ந்து கொண்டிருக்கிற இன்னொரு ஹீரோ, தமிழ் சினிமால யாருமே சொல்லாத ஒரு வார்த்தை, அதை தான் கார்த்தி சொன்னார். அதை இன்னைக்கு அவர் குறிப்பிடுறாரு. ஏன்னா அந்த மாதிரி எல்லார்கிட்ட ஒரு நட்பை பாராட்டி, மீடியா கிட்ட நல்ல நட்பு. இதுவரைக்கும் ஜெயம் ரவி மேல இந்த கெனிஷா என்கிற இந்த பாடகி சம்பந்தமான தகவல்களை தவிர, அவர் அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, தப்பு பண்ணிட்டாரு, டேட் வாங்கிட்டு அவர் கால் ஷீட் காசை வாங்கிட்டு கால் ஷீட் கொடுக்காம ஏமாத்துறாரு, இல்ல அது படத்துக்கு வராம ஷூட்டிங்கே வராம தாமதப்படுத்துறாரு, டைமுக்கு வரமாட்டாரு, பணத்தை செலவு பண்ணுவார், இழுத்தடிப்பாரு, தயாரிப்பாளர் தலையில முளகாரிப்பாரு, இப்படி ஒரு தகவல் கூட ஜெயம் ரவி குறித்தோ ரவி மோகன் குறித்தோ ரவி குறித்து வந்ததே கிடையாது. ஏன்னா சிஸ்டமேட்டிக் லைஃப். அவங்க அப்பா எடிட்டர் மோகன் அவ்வளவு அன்பானவர், அவ்வளவு பாசமானவர். ஏதாவது ஒரு விஷயம்னா எல்லார்கிட்டையும் ஓடி போய் அதை சரி பண்ண பார்ப்பார். எத்தனையோ பஞ்சாயத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள் அவர் தீர்த்து வச்சிருக்காரு. ஆனால் அவர் குடும்பத்துல இன்னைக்கு இந்த சோகம் என்பது தீர்க்கப்படாமலே இருக்கு. எனக்கெல்லாம் நல்ல அறிமுகம், எனக்கெல்லாம் என் மீது அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறவங்க. ஆனால் அந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிகழ்வு அப்படின் போது ஏத்துக்கவே முடியல நம்மளால. ஆனால் அதற்கு யார் காரணம்? இந்த சூழ்நிலைக்கு யார் காரணம்? ஒரு கட்டத்துக்கு மேல அவர் சொல்றாரு, எனக்கு 45 வயசுக்கு மேல என்னங்க நீங்க, நான் அழகான ஹீரோயினோட தான் நடிக்கிறேன், நான் ஓடி போனா எப்போ நான் ஓடி போயிருக்கலாமே, என் வேலையே அழகான ஹீரோயின் நடிக்கிறது தானே, கெனிஷான்னு வந்தா மட்டும் ஏங்க நீங்க எல்லா விஷயத்தையும் கொண்டு என்னை மாதிரி கொடுமைப்படுத்துறீங்க, என் வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. ஆர்த்தி சைடுல என்ன அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லை. நான் தான் அவங்களை தயாரிப்பாளராக்கி விட்டேன், அவங்களுக்கு மாத செலவே நான் தான் கொடுத்தேன், எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன், 2 வருஷத்துல என் வீட்டுல இருந்து என்னை பிரிச்சு கொண்டு போயிட்டாங்க, மிக மோசமான நாட்கள், அதெல்லாம் கடினமான நாட்கள், சோகமான நாட்கள், என் வாழ்க்கையில நிம்மதி இல்லாத நாட்கள், அது எனக்கு நிம்மதி வேண்டும் என்பதற்காக தலை தெறிக்க நான் ஓடி வந்தேன். மிக பயங்கரமான குற்றச்சாட்டுங்க. இதுக்கு முன்னாடி அவர் நிறைய சொல்லியிருப்பாரு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அவர் பேசியிருக்கிற இந்த வார்த்தைகள், கண்ணீரோடு பேசியிருக்கிற வார்த்தைகள், இன்னைக்கு அவர் சோகமா பேசியிருக்கிற வார்த்தைகள் தமிழ் சினிமாவை உலுக்கி இருக்கு. இப்ப இது சம்பந்தமாக யார்கிட்ட போய் என்ன பஞ்சாயத்து பேசுவாங்க? நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, டைவர்ஸ் வழக்கு இருக்கு, குழந்தைகள் வளர்ந்துட்டாங்க,
நிஜமாவே தார்மீக அடிப்படையில் ஒரு குடும்பம் அமைதியாக இருக்கணும்னா, ஏற்கனவே கண்ணாடிங்க செதறி போச்சு, இனியில் அதை எடுத்து ஒட்ட வச்சு மீண்டும் இவர்களை இணைப்பது என்பது சாத்தியமில்லாத விஷயமா பார்க்கப்படுது. பணம் தான் பிரதானமா பார்க்கப்படுது. இங்க உச்சமாக சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னா பணம். ஆர்த்தி குடும்பத்துக்கு பணம் தான் முக்கியம், நான் முக்கியம் அல்ல. என்னை எந்திரமாக ஏடிஎம் எந்திரமா பயன்படுத்துறாங்கன்றது அவர் சொல்ல வருகிற சாராம்சம். என்னை பயன்படுத்திட்டே இருந்தாங்க, யார் கொடுத்தாலும் காசை வாங்கி போடு, எல்லா கம்பெனியும் டேட்டா கொடு, காசை வாங்கு காசை வாங்கு காசை வாங்குன்னு சொல்லி கடனாளி ஆக்கி இருக்கிறாங்க. என்ன என் மேல அவ்வளவு கடன் இருக்கு. ஆனால் அவர்கள் சுயமாக சந்தோஷமா, நான் வாடகை வீட்டுல இருக்கேன், அவங்க ஜாலியா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க, என் உழைப்பில் கிடைத்த பணத்துல அப்படின்றாரு. அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? என்னதான் தீர்வு? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, ஒரே வழி. இப்ப நான் சொன்ன உதாரணத்துக்கு சொன்ன இது மாதிரி நிறைய டைவர்ஸ்களை தமிழ் சினிமா பார்த்துருச்சு. பிரபலங்கள் வாழ்க்கையில நிறைய விவாகரத்துகளை பார்த்துட்டாங்க. இப்போது 2 பேருக்குமே நிம்மதி கிடைக்கணும், 2 பேரும் அவரவர் வாழ்க்கையில நிம்மதியா வாழணும் அப்படின்னா ஒரே வழி, 2 பேரும் பிரிவதுதான் வாழ்க்கை. குழந்தைகளுக்காக, குழந்தைகள் எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது, அவங்களுடைய உளவியல் ரீதி அவங்களை பாதிப்படையக்கூடாது என்பதற்காக எடுக்க வேண்டிய ஒரே முடிவு இவர்கள் பிரிவு தான். நம்ம ஜட்ஜு கிடையாது, நாம் அதை சொல்லவும் முடியாது. ஆனால் நீங்கள் எல்லா இடங்களிலும் உங்களுக்கான மரியாதை காக்கப்படணும், நீங்க கௌரவமா வாழணும், எந்த மனக்கசப்பும் இல்லாமல் வாழணும், இனிமேல் இருக்கிற நாட்களை மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு எதிர்பார்த்தா மனமொத்து பிரிவது மட்டும்தான் ஒரே வழியா இருக்கும். நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்க போது, நீதிமன்றம் எப்போது அவள் டைவர்ஸ் கொடுக்க போது, எதனால் அந்த விவாகரத்து வழக்கு அப்படியே நிக்குது நிலுவையிலன்னு நம்ம இது வரைக்கும் தெரியல. ஆனால் இன்றைக்கு அவர் வெளியில வெளிப்படையாக பகிரங்கமாக சவால் விட்டுட்டார், காரி துப்பிட்டார் பொதுவெளியில. என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படின்னு காரி துப்பிட்டார். இதை விட கொடூரம் வேற இதுக்கு மேல அவங்க வாழவே முடியாதுங்க. அவரை இணைப்பதற்கான முயற்சியை எந்த நடிகை எடுத்தாலும், இதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி குறித்து நிறைய நடிகைகள், பிரபலமான நடிகைகள்லாம் ஆர்த்திக்கு ஆதரவா பதிவுலாம் போட்டாங்க, குஷ்புலாம் ஆர்த்திக்கு ஆதரவா தான் பதிவுலாம் போட்டாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க அவங்க? இப்ப என்ன பேசுவாங்க? ஆதரவளித்தவர்களுக்காக நான் கேட்கிறேன், ஒரே விஷயங்க, நீங்க உண்மையிலேயே ரவி மீதும் ஆர்த்தி மீதும் உங்களுக்கு அக்கறை இருந்தால், அவர்கள் வாழ்க்கையில இனிமே வருகிற நாட்கள்ல டென்ஷன் இல்லாம நிம்மதியாக வாழணும்னு விரும்பினா பிரிவது மட்டும்தான் ஒரே வழி. ஆனா இது வழியா என்னங்க நீங்க பிரிச்சு விட பாக்குறீங்க? அவங்களே அவ்வளவு பெரிய பஞ்சாயத்துல இருக்காங்க. அப்படி இல்லைங்க. வாழ்க்கை என்பது எப்போது வேண்டுமானாலும் மாறலாம், யாரால் வேண்டுமானாலும் மாறலாம், யார் வேண்டுமானாலும் அதற்கு சூத்திரதாரியா இருக்கலாம். 2 அழகான மகன்கள் இருக்காங்க. இந்த குழந்தைகள் நாளைக்கு நினைத்தால் டைவர்ஸ் சட்டப்படிதாங்க, ஒரு பேப்பர், நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்கும், நீங்க இனிமேல் கணவன் மனைவி இல்ல, இந்து முறைப்படியோ கிறிஸ்தவ முறைப்படியோ இஸ்லாமிய முறைப்படியோ நீங்கள் இணைந்திருந்தால், கணவன் மனைவியாக இணைந்திருந்தால் இன்று முதல் உங்களை சட்டப்படி நாங்க பிரிச்சிடுறோம், நீங்க கணவன் மனைவி இல்ல, உங்க 2 பேரையும் தனி வாழ்க்கையை நீங்க வாழலாம் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து விட்டாலும், நாளைக்கு மகன்கள் வளர்ந்த பிறகு அவர்களுடைய முயற்சியினால இதே ரவியும் ஆர்த்தியும் இணைவதும் சாத்தியம்தான். ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையில இன்றைக்கு எது ஒன்னாலும் நடக்கலாங்க. இன்னைக்கு அழுத்தம் இருக்கு, ஆவேசம் இருக்கு, கோபம் இருக்கு, மனசங்கடம் இருக்கு, துரோகம், வலி, வேதனை எல்லாமே இருக்கு நம்ம ரவி கிட்ட. இதுல கொஞ்சம் சளைக்காமல் என்னுடைய புருஷன் எனக்கு மட்டும் தான் சொந்தமா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிற பெண்ணாக ஆர்த்தி இருக்கிறாங்க. அவர் மீது ஒரு பண புகார் வைக்கிறார், பணம் தான் உங்களுக்கு பிரதானம் வைக்கிறாரு. அவர்களுக்குள் என்ன நடந்தது என்பது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதை நம்ம தீர்மானிக்கிற இடத்துல நம்ம இல்லை. ஆனால் இன்றைக்கு பொதுவெளியில இவ்வளவு மோசமான குற்றச்சாட்டுகளை வச்ச பிறகு அவர்களுக்கு கிடைக்கிற நிம்மதி என்பது இருவரும் பிரிவு தான். நான் சொன்ன மாதிரி நாளைக்கு பின்னாடி பசங்க வந்தாங்கன்னா, அவங்க நாளைக்கு அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வச்சுட்டாங்கன்னா யாரும் வேணான்னு சொல்லுவாங்களா? அது எப்படி நீங்க அரசாங்கம் பிரிச்சிருச்சு, நீதிமன்றம் பிரிச்சிருச்சு, நீங்க எல்லாம் சேர்ந்து வாழக்கூடாது சொல்வது எவனுக்கு இங்க உரிமை இருக்கு? குழந்தைகளால் இணைந்தவர்கள் ஏராளம் ஏராளம். குழந்தைங்க நினைச்சாங்கன்னா என்ன வேணா நடக்கும். நீங்க குழந்தைகளால் தான் ஒரு அரசாங்கத்தையே பிடிச்சு உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர். குழந்தைங்கிட்ட மன ரீதியாக, உளவியல் ரீதியாக அப்பாட்ட சொல்லு, அம்மாட்ட சொல்லு, மாமாட்ட சொல்லு, மச்சாங்கிட்ட சொல்லு, அண்ணங்கிட்ட சொல்லு, அக்காட்ட சொல்லு, ஓட்டு போட சொல்லுன்னு கேட்டு அதன் மூலமாக ஓட்டை வாங்கி இன்னைக்கு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல முதல்வராக. இப்படி கூட மேஜிக் நடக்கும்னா ரவி குழந்தைகளால் வருங்காலங்கள்ல ஆர்த்தி ரவியும் ஒண்ணு சேர மாட்டாங்கன்னு என்னங்க நிச்சயம்? அவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை வராதுன்னு என்ன நிச்சயம்? எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அது நாள் வரைக்கும் ரவி குறித்தோ, ஆர்த்தி குறித்தோ, கெனிஷா குறித்தோ
தேவையில்லாத கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல ஏதோ நீங்களே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி தயவு செய்து யாரும் பேச வேண்டாம். ரொம்ப ஆபாசமான விஷயங்களா இருந்தாலும் சரி, அல்ல அருவருக்கு தக்க விஷயங்களா இருந்தாலும் சரி, அன்பா ஆலோசனை கொடுக்குறேன்னு ஒரு ஆணையம் கொடுக்காதீங்க. அவங்க வாழ்க்கை அவங்க பார்க்க விடுங்க. நீங்க பொது வழியில வந்துட்டாங்க, கண்ணீர் விட்டார் என்பதற்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். இல்லைன்னா நான் இது குறித்து நான் பேசுவதே இல்லை. நான் எந்த நடிகை குறித்தோ நடிகர் குறித்தோ பர்சனல் வாழ்க்கை குறித்து பேசுறதே கிடையாதுங்க. என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும், நான் அப்படி யாரை பத்தியும் பேசுறது இல்லை. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்களே, எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு சோகம் இருக்கும், எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு சங்கடங்கள் இருக்கும். ஆனால் அதை தீர்த்து வைக்கிற அருமருந்தாக யார் வேண்டுமானாலும் வரலாம். ஸோ எனிவே ரவிக்கு அவர்கள் குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் கிடைக்கும்னு நான் நம்புறேன். பொறுத்திருப்போம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கோடங்கி வாய்ஸ் சார்பாக இந்த சேனலை வளர்ச்சிக்கு உங்களுடைய உதவி பெரிதும் இருக்கும். நன்றி, வணக்கம்.